بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا ومن يظلم منكم نذقه عذابا كبيرا. இந்த உலகத்தை படைத்து வழிபடுத்திக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முடித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என்றென்றும் நிலவச்சுமா என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, அஸ்ஸுல்ம் இந்த வார்த்தை குர்ஆனிலே இரண்டு அர்த்தத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக அஸ்ஸுல்ம் என்றால் அநீதி, அநியாயம் என்று சொல்லப்படும். திருமறை குர்ஆனில் இதே வார்த்தையை அல்லாஹ் இருளுக்காகவும் பயன்படுத்தியிருக்கிறார். முதலாவது அர்த்தம் அஸ்ஸுல்ம், அநியாயம், அநீதி. இதை இரண்டு விதமாக பல இடங்களில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அஸ்ஸுல்ம் அலா கைரிஹி பிஹக், அநீதி செய்வது, அநியாயம் செய்வது, எந்த ஒரு ஹக் இல்லாமல், உரிமையே இல்லாமல் மற்றவர்கள் மீது. இன்னொன்று அஸ்ஸுல்மு அலா நஃப்ஸி, நமக்கு நாமே அநியாயம் செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, அஸ்ஸுல்மு அலா கைரி பிஹக், மற்றவர்கள் மீது ஜுல்ம் செய்வது எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا بيع بعضكم على بيع بعض وكونوا عباد الله إخوانا المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يكذبه ولا يحقره التقوى هاهنا إلى الآخرة. رواه مسلم. முஸ்லிம் என்ற புத்தகத்தில், ஹதீஸ் புத்தகத்தில் பதிவாகின்ற இந்த ஹதீஸ், சில விஷயங்கள் நமக்கு நாமே மற்றும் மற்றவர்களுக்கும் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்கள் என்று சொன்னார்கள். மேலும் வலா தனாஜஷு, தனிமையில் மற்றவர்களை பற்றி அவராக பேசாதீர்கள். மேலும் வலா தபாகது, ஒருவரை பற்றி உங்களுடைய இதயத்தில் தவறான எண்ணம் வைக்காதீர்கள். மேலும் சொன்னார்கள் வலா ததாபரு, பின்னடையாதீர்கள் நன்மை செய்வதில். நன்மை செய்வதில் நீங்கள் பின்னடைய வேண்டாம். ததாபரு, பின்னாடி ஓடுறதுக்கு தான் ததாபருன்னு சொல்லுவாங்க.
பின்பக்கம் திரும்பி ஓடுவது என்றால் நன்மையை செய்யும் பொழுது, நன்மையை நாடும் பொழுது அதை செய்ய வேண்டும். செய்யாமல் சைத்தான் நம்மை தடுப்பான். நமக்கு தோன்றும் நாம் 2 ரக்காத் நஃபில் தொழுகலாம், சுன்னத் தொழுகலாம் என்று. ஆனால் அந்த நேரத்தில் சைத்தான் சொல்லுவான், தேவையில்லை, கிளம்பு, போயிடு. எதுக்கு அந்த 2 ரக்காத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான். மேலும் சொன்னார்கள், வியாபாரத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு அநீதி செய்ய வேண்டாம். அதுக்கும் அவை ஒருவருக்கு நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதிலும் நீங்கள் நியாயமாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரி. அதை தொடர்ந்து இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, சகோதரர்களாக இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்வானா, சகோதரர்களாக இருங்கள். சகோதரத்துவத்தை அதிகப்படுத்துங்கள், சகோதரத்துவத்தை பரப்புங்கள். மிகப்பெரிய ஒரு உதாரணம் நம் கண் முன்னால் வரலாற்றில் இருக்கிறது. எப்படி அன்சார்களும் முஹாஜிர்களும் சகோதரத்துவத்தை பரப்பினார்கள் என்று, ஏற்படுத்தினார்கள் என்று. எந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான சொந்தம் இரத்த உறவில் கூட ஏற்பட்டிருக்காது. மக்காவில் இருந்து நாடு கடந்து அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் மதீனாவிலே அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவர்களை அரவணைத்து பாதுகாத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். அவன் இரத்த பந்தத்தில் இல்லை என்றாலும் முஸ்லிம் என்றாலே ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். மார்க்க ரீதியாக அவன் ஒரு சகோதரன். மார்க்கத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோமா? அதற்காகவே அல்லாஹ் நமக்கு இந்த சகோதரத்துவத்தை கொடுத்திருக்கிறான். மேலும் சொன்னார்கள், லா யத்லிமுஹு, யாரையும் நீங்கள் எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், சுலும் செய்ய வேண்டாம், கஷ்டம் அநீதி வைக்க வேண்டாம். எப்படிப்பட்ட விஷயத்திலும் சரி. வலா யஹ்ஸுலுஹு, மேலும் யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டாம், கீழ்த்தரமாக யாரையும் நடத்த வேண்டாம். எல்லோரும் சமம். இதை நீங்கள் பெரும்பாலும் அதிகமாக காண முடியக்கூடிய இடம் காபாவில் தொழுகை நடக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். சஃபில் பல நிறங்களை கலந்தவர்கள் ஒன்றோடு இருப்பார்கள். அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு பணக்காரனும் அதே சஃபில் தான் இருப்பான். எங்கிருந்தோ நாடு துறந்து கஷ்டப்பட்டு காசை சேகரித்து உம்ராவிற்கு வந்த அந்த நபரும் அதே சஃபில் தான் இருப்பார். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மார்க்கம் எல்லோரையும் சமமாக இருக்க சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு இடையே வலா யஹ்ஸுலுஹு, யாரையும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேச வேண்டாம். அவர்களை நீங்கள் கீழ்த்தரமாக நினைத்து நீங்கள் பேச வேண்டாம், தாழ்த்த வேண்டாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யக்ஸிபுஹு, அவர்கள் பொய் உரைக்க வேண்டாம். ரொம்ப மோசமான விஷயம். இதை தொடர்ந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு சஹாபிக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, எப்படி யா ரசூலுல்லாஹ் இதை நான் விடுறது? இதை எப்படி யா ரசூலுல்லாஹ் நான் விடுறது? இதிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா துவாஹித்னி அலா தர்கில் கஸிப், நீ பொய்யை விடுவதற்கு என்னிடத்திலே வாக்கு செய்கிறாயா? ப்ராமிஸ் பண்றியாப்பா? எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ரசூலுல்லாஹ் பிடிச்ச பாயிண்ட் பொய். அலா துவாஹித்னி, சகோதரனே, பொய்யை விடுவதற்கு தயாரா? தினமும் என்னிடத்திலே நீ செய்த வேலையை சொல்ல வேண்டும், அதில் பொய் இருக்கக்கூடாது. காலை போதை பழக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. பார்த்தார், ஈடுபட போனார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்து வந்திருக்கேன், இறுதி நபி, என்ன பண்றது? பொய் சொல்ல முடியாது, தேவையில்லை, விட்டார். விபச்சாரத்தின் பக்கம் போறாரு. யோசிக்கிறார், என்ன பண்றது? வேணாம், அல்லாஹ்ட்ட சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லணும். சூதாட்டம் இடத்துல போறாரு, அங்கேயும் வேணாம், தடுத்துடுறாரு. அவரே தடுத்துக் கொள்கிறார்.
வேணாம், நான் என்ன சொல்லணும், ஈவினிங் ரசூலுல்லாஹ் போய் என்ன சொல்லணும்னா மறைத்து சொன்னால் அது பொய்யாகிவிடும். நான் கொடுத்த வாக்கிற்கு நான் மிகப்பெரிய ஒரு தீங்கு நினைத்துவிடுவேன். இப்படி காலையிலிருந்து மாலை இரவு சாயங்காலம் வரை அவர் என்னென்ன தவறுகள் செய்ய நேர்ந்தாரோ எதுவுமே அவர் செய்யல, அப்படியே திரும்பி வர. சகோதரரே சொல்லுங்க, உங்களுடைய ரிப்போர்ட் கொடுங்க, என்ன செஞ்சீங்க? நான் சொன்னா, நான் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல, அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னென்ன தவறுகள் என்னென்ன தீமையான விஷயங்கள் என்னிடத்துல இருந்ததோ அது எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை. இந்த விஷயத்தை நான் தினமும் என்னால் இனிமே செய்ய முடியாது. ஏன்? உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த பொய் ஒண்ணு விட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த பொய்ன்றது பேர் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்காங்க. பொய் என்பது பாவத்திற்கு வேறாகும், பாவங்களுக்கே தாய். அது இருந்துச்சுன்னா எல்லா பாவம் மனுஷன் கண் மூடி செய்வான். வெளியே போய் எங்கேயாவது வாயடிச்சுட்டு வந்து வீட்டுல ஏதாவது ஒன்று சொல்லுவான், வெளியே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து வீட்டுல ஏதாவது ஒன்று கத்துவான். ஏன்னா பொய். இந்த பொய்யை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் விட சொன்னார்கள். அவர் எல்லா பழக்கத்தையும் விட்டார். அடுத்ததாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா யஹ்கிருஹு, எந்த விஷயத்தையும் சின்னதா கருதாதீங்க. நன்மையான விஷயம் எதையும் சிறியதாக கருதாதீர்கள், அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்வாக இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை அதுவும் நன்மைதான். அதை சிறியதாக கருதி கொள்ளாதீர்கள். அதை பற்றி சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு சுப்ஹானல்லாஹ் இங்கே சொன்னா அங்க செடி முளைக்குது சொர்க்கத்தில். இந்த உலகத்துல நம்ம செடி நட்டிருக்கோமா இல்லையா அது நமக்கு தெரியாது, நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்டும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சிக்கர், நம்ம வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிக்கருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்திலே செடி நடுகிறான், செடி முளைக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்படி எந்த இபாதத்தையும் வலா யஹ்கிருஹு, யாரையும் எந்த இபாதத்தையும் எந்த நன்மையும் நீங்கள் அலட்சியமாக கருதாதீர்கள். பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள், இவ்வளவு விஷயங்களை எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் கடைசியில் இந்த ஹதீஸை சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தன்னுடைய இந்த ஆள்காட்டி விரலை நெஞ்சின் சதர், நெஞ்சின் பக்கம் காட்டி 3 முறை சொன்னார்கள், தக்வா இங்கிருக்கிறது, தக்வா இங்கிருக்கிறது, தக்வா இங்கிருக்கிறது. இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸ். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேலை தக்வா, இறையச்சம் கொள்வது. இந்த இறையச்சம் மட்டும் நம் இடத்திலே இருந்தால், நம்முடைய இதயத்தில் தங்கிவிட்டால், எது எது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தடுத்தார்களோ அதை நாம் நெருங்க மாட்டோம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே செய்ய சொன்னார்களோ அதை நாம் செய்வோம். அத்தக்வா ஹாஹுனா என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. அப்படியா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறார். தக்வா வெளிப்படையாக காட்டுறது கிடையாது, தக்வா வெளிப்படையாக காட்டுறது கிடையாது, அது உள்ளே அடங்கி இருக்கும். நாம் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் அந்த தக்வா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தக்வா இல்லாவிட்டால் நாம் அநியாயம் செய்வோம், அநீதி இழைப்போம். நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அநீதி செய்வோம், மற்றவர்களுக்கும் அநீதி செய்வோம், நமக்கும் நாமே அநியாயம் செய்து கொள்வோம். மற்றவர்களுக்கு அநீதி செய்வதில் என்னென்ன இருக்கிறது? யதீம்களுடைய ஹக்கை பிடுங்குவது, நமக்கு கடமையான ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பது. சேர வேண்டும் இல்லையா ஜக்காத்? யாருக்கு போய் சேர? இல்லாதவர்களுக்கு சேரணும். அதிலிருந்து ஒளிந்து ஓடுவது அதுவும் ஒரு சுல்ம் தான். கடமையை மறக்கிறோம், ஒரு பாவம், இன்னொரு பாவம் அதில் சேகரிக்கப்படும். என்ன?
அநியாயமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்காம இவனே ஆடம்பர செலவு பண்ணிக்கிறான். சக்காத்துன்றது ஒரு கடமை அவன் மீது இருப்பது தெரிந்தும் கூட அவன் அந்த சக்காத்தை வருடா வருடம் கொடுப்பது கிடையாது. அதுபோன்றுதான் வார்த்தைகளும் மக்களிடத்திலே நாம் பயன்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹிக ஸதகா. ஒரு முஸ்லிமை பார்த்து நீ ஸ்மைல் பண்ணாலே சதகா. ஜஸ்ட் ஸ்மைல், சிரிக்கலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம். தபஸ்ஸும் ஃபீ வஜ்ஹிக, உன்னுடைய முகத்தை ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்பு, அதுவே சதகா என்று சொன்னார்கள். யோசிப்பார். அதுக்கு மாறா நம்ம என்ன செய்யணும்? தகாத வார்த்தைகளை பேசுவது, மனதை புண்படுத்தும் அளவிற்கு பேசுவது, இதையெல்லாம் சொல்லும். அவருக்கு செய்யக்கூடிய அநியாயம், கஷ்டம் கொடுக்கிறோம், அவருக்கு மனதை புண்படுத்துறோம். அவர் என்ன செய்வார்? மஸ்லூம் அழிவார், அநியாயம் இழைக்கப்பட்டவர். அல்லாஹ்ட்ட கேட்டா முடிஞ்சு. அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டார்கள் பலஸ்தீனவர்கள். என்ன நடந்துச்சு? என்ன பாத்தீங்களா? அநியாயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கமா மொத்தமா 1.5 வருஷம் போட்டு அழிச்சாங்க. ஒரு தண்டனையின் ஒரு பாகமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? நெருப்பு பத்த வச்சிட்டான். அதிகமானவர்கள் யூதர்கள் தான் அங்கே வாழ்ந்தார்கள் சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய சொத்து தான் அதிகமாக அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வாரம் தான் $40 மில்லியன் டாலர்ஸ், 40 மில்லியன் கோடி டாலர்கள், இந்தியா காசு கிடையாது, 40 மில்லியனுக்கும் மேலே அங்கே நஷ்டம். அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் ஒரு தண்டனை, ஒரு சின்ன ஒரு பக்கத்தை காட்டினான் அவர்களுக்கு. அநியாயம் செய்பவர்களுக்கு உலகத்திலேயே தண்டனை உண்டு. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அல்லதீன யுதூனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ்வுடைய லானத் இறங்குது அவங்க மேல. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரும்பக்கூடியவர்கள் மூமின்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு லஅனஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபி துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும். குர்ஆனுடைய வசனம். மேலும் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை படித்தேன். என்ன? உங்களில் யாராவது அநீதி செய்தால், மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தால், நுசிகுஹு அதாபன் கபீரா, நாம் அவர்களை சுவைக்க செய்வோம். அதாபன் கபீரா, மிகப்பெரிய வேதனை, அதாபு தண்டனை. நாம் அவர்களை சுவைக்க செய்வோம். நுசிகுஹு, அவர்களை நாம் சுவைக்க செய்வோம். அதாபன் கபீரா, மிகப்பெரிய வேதனை, தண்டனையை இந்த உலகத்திலும் மறுமையிலும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விலே, கண் முன்னால் நடந்த 2 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்கள் முன்னால் இருக்கிறது. அநீதி இழைத்தவர்களுக்கு, யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக இன்று அல்லாஹ்வுடைய உதவி இறங்கியிருக்கிறது. போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பல கோடி அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அது அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய ஒரு தண்டனை, சோதனை. அதுவும் அங்கேயும் நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம யோசிக்க கூடாது, இவன் தான் எதுவுமே செய்யலையே, இவரு எதுக்கு இதுல மாட்டிக்கிட்டாரு, வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 10 பேர்ல ஒரு ஆள் நல்லவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அவரு மாட்டிப்பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. அல்லாஹ் அவங்களுடைய மனசை பார்ப்பான். யார் மோசமானவர்கள், யார் நன்மை செய்யக்கூடியவர்கள், இது அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கூட பாருங்க, மீடியாக்கள்ல முஸ்லிம்கள் உதவுறது எந்த இடத்துலையும் பரவல. நியூஸ்ல உங்களுக்கு முகநூல் மூலமாக சில வீடியோக்கள் வந்திருக்கிறது. என்ன? முஸ்லிம்கள் என்ஜிஓ ட்ரஸ்ட் மூலமா அங்க போய் நின்று சாப்பாடு, உணவு, பெட்ஷீட்டு. யாரு அவன்? எதிரின்னு சொல்லி அவங்களை விடல. அவன் யூதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் யூதர்களை. ஆனால் உதவின்னு வந்துட்டா உதவாம இருக்க சொல்லல. ஏன்னா மதீனால யூதர்கள் கூட இருந்தாங்களா இல்லையா?
மதீனாவில் இருந்தவர்கள் யூதர்கள் கூட. அவர்கள் தவறு செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை என்ற பொழுது அவருக்கு உதவினார்கள். அதைத்தான் நம்முடைய சமுதாயம் நமக்கு சொல்லுகிறது. அவன் அநியாயம் செய்தால் திரும்ப நீங்க அநியாயம் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் இருக்கான். நுதிக்கு அதாவன் கபீரா என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் அவனை சுவைக்க செய்வோம். இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய வேதனையை. நாம யாருங்க மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறது? சொல்லுங்க. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் நாம் பொறுமை கொள்ள வேண்டும். அந்த பொறுமையை தான் அவர்கள் கையாளினார்கள். அவர்களுக்கு சோதனை இருக்கும் பொழுதும் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான் சொன்னார்கள். அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகும் அவர்களுடைய வாயில் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான் இருந்தது. எங்களுடைய உழைப்பு, எங்களால் வெற்றி யாருமே சொல்லல. அங்க இருக்கக்கூடிய சிறிய சிறிய குழந்தைகளிலிருந்து பெரிய பெரிய முதியவர்கள் வரை பேசக்கூடிய வார்த்தை குர்ஆன்களில் இருந்துதான். அவங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு நாமே அநீதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உடலை நம்மளே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது முடிஞ்சு. இரண்டாவது விதம் அநீதி என்ன? அத்துல்மு அலா நஃப்ஸி. ஒரு விஷயத்தில், ஒரு பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது, இது மோசமானது, இது நோயை விளைவிக்கும், இது நாட்டை கெடுக்கும், இது எல்லாம் சொன்னதற்கு பிறகும் நம்முடைய சமூகத்தவர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதுல்மு அலா நஃப்ஸி. நாமே என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே அநியாயம் செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வை ஏமாற்றுறோம். கிடையாது. அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. யாரு பார்க்கிறான்னு நினைக்கிறோம்? கண்டிப்பா அல்லாஹ் பார்க்கிறான். எங்கு நீங்கள் சென்றாலும், எங்கு நீங்கள் மறைவாக இருந்தாலும், வெளிப்படையாக செய்தாலும் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட நீங்க சில சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணாம வச்சிருப்பீங்க. சில சீக்ரெட்ஸை மட்டும்தான் சொல்லுவீங்க. ஆனா அல்லாஹ்ட்ட எல்லாமே பதிவாயிருக்கும். நீங்க சொன்னது கூட பதிவாயிருக்கும். சொல்லாம என்ன மனசுல புதைச்சு வச்சிருக்கீங்களோ அதுவும் பதிவாயிருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ். எல்லாமே அந்த லௌஹி மஹ்ஃபூஸ்ல சேஃபா இருக்கு. நாளைக்கு மறுமை நாள்ல வந்தா அப்படியே திரையிட்டு காட்டுறோம். நம்ம செஞ்ச அமல், நம்ம மறைஞ்சு செஞ்சது எல்லாமே அங்க திருக்கி நமக்கு. இப்ப நமக்கு நாமே அநீதி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள், கையில கீறிக்கிறது, நாக்கை விட்டுறது. நிறைய பேர் டேட்டூ போடுற இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வந்துருச்சு. கெட்டா ஸ்டைல். நல்லா பாதுகாக்கணும். நம்முடைய சகோதரர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கிருந்து வந்தது இந்த ஆர்வம் தெரியாது. இது ஒரு ஷைத்தானுடைய ஒரு செயல், மோசமான ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஹில்கத், அல்லாஹ்வுடைய அந்த மக்லூக், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த உடலை கஷ்டப்படுத்துறது. அதுக்கு நம்ம அநியாயம் செய்கிறோம். சிகரெட் அடிக்கிறது, குட்கா போடுறது, இது எல்லாம் நம்முடைய உடலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கஷ்டத்தை கொடுக்கிறோம். நமக்கு தெரியாது. இழுக்கும் பொழுது புகை உள்ள போய் புகை வெளியே வருது. கேட்டா இந்த குளிர் காலத்துல சுகமா இருக்கு அசரத்து. என்ன பண்றது? அசரத்து முடியல. சரி, சைத்தானுடைய செயல் ஹராமு. நீ ஏன்பா உனக்கே கஷ்டம் கொடுக்கிற? விட்டு இருப்பானா? இல்ல, ரொம்ப கஷ்டம். பழகிருச்சு. எப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகுறாங்க. அல்லாட்ட அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாம் இந்த சிகரெட்டரிய ஹராம்னு சொன்னியான்னு கேட்க முடியாது அங்க போய். ஏன்னா அதுலயே எழுதிருக்கு கேன்சர் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல என்ன ஹராம்னு சொல்றது? அதுலயே இருக்கு உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் என்று. ஒரு நோயை நீங்களே உங்களுக்கு உண்டாக்குவது சரியா? சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துல்கு பி ஐதிக்கும் இல தஹலுகா. நீங்கள் உங்கள் கைகளை சேதத்தில் போடாதீர்கள். தஹலுகா ஹலாகத்மே மட்டார். உங்களுடைய கைகளை சேதத்தில், நஷ்டத்துல போய் என்ன செய்ய? கையை விட்டுறாத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நஷ்டம் தான் இதுல வரும். இந்த எல்லா விஷயங்களும் அந்த வசனத்துல வந்து சேரும். நம்ம வாய்க்குள்ள இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு உடலில் சக்தி கொடுக்கிறது என்றால், அப்படியே மாறாக இந்த உலகத்தில் நம்முடைய உடலை நாசப்படுத்துவதற்கான பொருள்களும் இருக்கு.
அதுக்குன்னு முள்ள தூக்கி உள்ள போடுறது கிடையாது, அதை கிழிச்சிட்டு போயிடும். அதை விட மோசமானது கூட இருக்கு. முள்ளுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா வாய்க்குள்ள போட்டு வெல்ல முடியாதுன்னா அது வெளிப்படையான கஷ்டம். அது தெரியும் மனுஷனுக்கு, இதை போட்டா வாய் கிழிஞ்சிரும், தொண்டை கிழிஞ்சிரும் தெரியும். ஆனா குட்கா, பான் பராக்கு இதெல்லாம் அவனுக்கு போடும் பொழுது டேஸ்ட் கொடுக்கும், அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், ஒரு போதையை கொடுக்கும். ஆனா அவனுக்கு உள்ள என்ன ஏற்படுதுன்னு தெரியாது. ஜஸ்ட் டைம் ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். இது போலதான் போதைப் பொருள்கள் நிறைய இன்னைக்கு ஏதோ வந்துருச்சு. ஊசி மூலியமா போட்டுக்கிறான், பவுடர் ஆக்கி மூக்கில ஏத்திக்கிறாங்க. நல்லா பாதுகாப்பு. இதெல்லாம் நம்ம செய்யற சுல்மு தான், நமக்கு செய்யற சுல்மு. ஒரு மனிதன் தன்னுடைய உடலுக்கு அவனே செய்யக்கூடிய அநியாயம். அளவுக்கு மீறி சாப்பிடுறது கூடங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய என்னுடைய இருக்கக்கூடிய வெசல்ஸ்லயே ரொம்ப மோசமான வெசல் ஒரு பாத்திரம் இருக்கிறது என்றால் அது மனிதனுடைய வயிறுன்னு சொன்னாங்க. ஏன் டிசி நோதுமா போட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவான். அவனால முடியாதுன்னு தெரியும் அவனுக்கு, இருந்தாலும் இது கிடைக்காதுடா அடுத்து இப்பவே முடிச்சிருக்கும். அது உண்மையா நீங்க வயிற்றுக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு அந்நியா அவனுக்கு அதுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க. அது உடல்நிலை குறைவாகி நீங்க ஜுரத்துக்கோ ஃபீவருக்கோ இல்லை உங்களுக்கு குளுக்கோஸ் ஏதாவது வேற ஏதாவது லூஸ் மோஷன் ஆகி ஏதாவது ஒரு விஷயத்துல போய் தள்ளிடுது. அநீதியுடைய விளைவு மோசமானதுதான், நல்லது நடக்கவே நடக்காது. அதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திரத்திலே மிக மோசமான பாத்திரம் வயிறு. மனுஷன் அதை பார்க்கவே மாட்டான். அது இத்தினோண்டு இருக்குதே, அதுக்குள்ள இதெல்லாம் போகுமான்னு பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு நிரடிப்பான். இப்போ யோசிப்பாருங்க, சாப்பாடுலயே நம்ம நமக்கு சுலும் செய்யக்கூடாது நமக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, ஹராமாக்கப்பட்ட பொருள்களை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் சொல்லுங்க. குட்கா, பான் பராக்கிலேயே எழுதப்பட்டிருக்கு அது ரொம்ப நோயை விளைவிக்கும் என்று. குடியிலும் எழுதப்பட்டிருக்கிறது அது நோயை விளைவிக்கும், அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு என்று. எல்லா விஷயத்திலும் வெளிப்படையாக விளம்பரத்தோடு அவர்கள் விற்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய வியாபாரத்திற்காக. நம்ம அதிலிருந்து தப்பிக்கணும்னா அல்லாஹ்ட்ட நாளைக்கு தப்பிக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் அநீதி இழைப்பதிலிருந்து. இது நாம் இந்த இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம், கேட்கிறோம், பல முறை கேட்டிருக்கலாம். இந்த விஷயத்தை நாம் முக்கியமாக அமலில் கொண்டு வர வேண்டும். ஸ்கூலில் படிக்கும் பொழுது ப்ராக்டிகல்ஸ் சொல்லி லேப்ல கூட்டு போய் ஏதோ போட்டு ஏதோ பண்ணுவாங்க. இஸ்லாமிக்கு ப்ராக்டிகல்ஸ் கிடையாது. நீங்க செய்யற வரைக்கும் கேட்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த ஜுமாக்கு வெயிட் பண்ணுவோம்னா ப்ராக்டிகல்லி we have to be a Muslim. நம்ம முஸ்லிமா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை செய்யணும், அப்பதான் ஒரு முஸ்லிம். அவன் அதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சு, கலிமா சொல்லியாச்சு, முஸ்லிம் ஆயாச்சு, வாழ்ந்து எப்படியோ போயாச்சு, இறந்து போயாச்சு கிடையாது. அந்த கடமை உணர்ச்சியோடு நாம் இந்த உலகத்தில் வாழணும். அந்த நன்மைகளை எல்லாம் சேகரித்து அமல்களை எல்லாம் செய்து நாம் வாழ வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்த விஷயங்கள் சுல்மை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். மற்றவருக்கு சுல்ம் செய்கிறது, நமக்கு நாமே சுல்ம் செய்கிறது. இன்னொரு சுல்ம் இருக்கு, அது ரொம்ப பெரிய சுல்ம். அது நம்மகிட்ட இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன தெரியுமா? ஷிர்க். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது தான். நம்ம எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம், ஆனால் முஸ்லீம் ஆகியும் சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யறதுக்காக. என்ன? தகடு தட்டு, கயிறுகள் தொங்க விடுறது, சங்கு தொங்க விடுறது, தேங்காயை தொங்க விடுறது, கடையில தகடு தட்டுகளை மாட்டி அதன் மீது நம்பிக்கை கொள்வது, கடையில நல்லா கல்லா கட்டும்பா பெருசா எடுத்து மாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வியாபாரத்துல ரொம்ப அதிகமா இதை ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர். எடை மிஷினுக்கு அடியில ஏதாவது ஒண்ணு ஆலிவ் சாட்டை வாங்கி அப்படியே மடிச்சு வச்சிருவாங்க. கேட்டா நிறைய வியாபாரம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சொல். அல்லாஹ் விரும்ப மாட்டான். நாளைக்கு மறுமை நாள்ல 2 கூட்டம் தான். அதுல நம்ம ஒரு கூட்டத்துல போகணும்னு ஆசைப்படுங்க. என்ன? நன்மையாளிகள் முஜ்ரிம்களோடு கிடையாது. 2 பிரிவு தான்.
அஸ்ஸாலிமூன் வல் முஜ்ரிமூன். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுக்கும் நாம் நிறைய அநியாயம் செய்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள், பிதாத்துகளை செய்கிறார்கள், சிறிய சிறுக்கு இணை வைப்புகளை வைக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் தடுப்பதற்கு. அதுக்கு பிறகுதான் வெளியே போய் பேச முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியில தான் ஆரம்பிக்கணும். செய்யாத சிறுக்கு தப்பு தாயத்து தகடுல எதுவுமே கிடையாது. அது ஒரு கயிறு, அது ஒரு தகடு. நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் எந்த கஷ்டத்திலும். இந்த தாயத்து தகடுகள்லாம் உதவாது. ஆகவே அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அநியாயங்கள் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதற்கான கூலியை இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு தருவானாக. யார் நமக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனையும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.